முறுக்கில் பல வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு வகையான பட்டர் முறுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பட்டர் முறுக்கை அதிகமாக பேக்கரியில் தான் நம்ம வாங்கியிருப்போம். இதை ரொம்ப சுலபமாக வீட்டிலே செஞ்சிடலாங்க. நல்ல டேஸ்ட்டாக கரகரப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஹிராஸ் சமையல். இப்போ இந்த பட்டர் முறுக்கை நம்ம அரிசி மாவில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவை நம்ம ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சுக்க போகிறோம். கண்டிப்பாக சலிச்சுக்கணும். ஏன்னா அந்த மாவில் கப்பிகள் இருக்கும். அந்த கப்பிகள் எண்ணெயில் படும்போது வெடிச்சிரும், நம்ம மேலே எண்ணெய் தெரிச்சிரும். அதனால தான் சலிச்சுக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம சலித்து தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அரிசி மாவை நல்லா சலித்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். இந்த பொட்டுக்கடலை எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் நல்லா புரண்டு வரத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதையும் நம்ம சலிச்சுக்க போகிறோம். இப்போ அதே சல்லடையில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொட்டுக்கடலை மாவு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சலிச்சாச்சு. சலித்த இந்த மாவில் 1 டீஸ்பூன் எள், வெள்ளை எள்ளாக இருந்தாலும் கருப்பு எள்ளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3த்தையும் சேர்த்துக்கலாம். சீரகத்தை இது போல் கையில் மாற்றி நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கசக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் சேர்த்துடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மாவு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பட்டர் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லைங்க. நார்மல் தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அதை விட கொஞ்சம் லூஸாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு பிசைகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், மாவை நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம கொஞ்சம் லூஸாகவே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை நல்லா இது மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி நம்ம உரலில் வச்சு பிழிஞ்சிட வேண்டியதாங்க. பொதுவாக இந்த பட்டர் முறுக்குக்கு 1 ஸ்டார் உள்ள அச்சு தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக, அதாவது ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி உள்ள ஸ்டார் அச்சு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அந்த மாவை சேர்த்து உதிரியாக நம்ம பிழியும் போதே அது கொட்டும். அதாவது ஃபுல்லாக சேர்த்து செய்ய வராது, அதுவாகவே கொட்டும். ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால. அதுதான் பட்டர் முறுக்கு. அப்படி தாங்க உடஞ்சி தான் விழுவும். உடையிலனாலுமே நம்ம தான் உடச்சி விட்டுடணும். அந்த அளவுக்கு உடஞ்சிச்சின்னா தான் நல்லா மொறுன்னு நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் முறுக்கு சுடுறதுக்கு. இது நாங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டினது. மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில் செய்கிறது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு சாய்ஸாக தேங்காய் எண்ணெயை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மட்டும் மற்ற குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் தவிர. நம்ம விட்டு இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிழியும் போதே கொஞ்சம் விட்டுடணும். அப்படியே சின்ன பீசஸாக ஒரு விரல் சைஸுக்கு விழுற மாதிரி நம்ம ஆயில்லையே நம்ம டைரெக்டாகவே தான் பிழியணும் இந்த பட்டர் முறுக்கை. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலில் பிழியறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கரண்டியில் நீங்கள் கொஞ்சமாக பிழிஞ்சு அதில் சேர்த்துடலாம். உடனே நம்ம கரண்டி வச்சு கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதில் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இதை பெரட்டி போட்டு கரெக்டான கலர் வந்ததுக்கப்புறம் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கோங்க. அந்த முறுக்கில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சி அந்த சலசலப்பு அடங்கும் பாருங்கள், அதுதான் கரெக்டு. அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம்.
நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம இதை எடுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டான கலர் வந்துருச்சு. நம்ம இதை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிழிஞ்சு எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோன்னா நல்ல சூப்பரான கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு தயாராகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழைக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்லாம். மழை நேரத்தில் முறுக்கை கடிச்சிக்கிட்டு குடும்பத்தோடு உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு சந்தோஷமான சூழலாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.